கோயம்புத்தூர் வந்து இறங்கியாச்சு. இப்போ ஃபுல் ட்ராவல் மூட், பின்னாடி பேக் ஜர்க்கின் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பிளான் என்னென்னா போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு, வண்டி ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம், வண்டி எடுத்துகிட்டு we are off to Kotagiri. Okay, let's start. Good morning all. வந்து பிளான் நேராக வந்து இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் முடிக்கல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு we are planning to move to Kotagiri. பார்க்காத பிளேஸாக டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோத்தகிரி பிளான் பண்ணி, ஸோ இப்போ கோத்தகிரி ரோட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ரூட்டு மாறி போய் காட் செக்ஷன் பிகின்ஸ் ஹியர். டன் டு கோத்தகிரி. ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ், மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி கிளம்பிட்டிங்கன்னா நடுவில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் கூட இல்லை, 30 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ உங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுங்க. நம்ம தலைவர் இங்கே இருக்கார், பட் பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது, எப்போ ஆஃப் ஆகும்னு தெரில. கோத்தகிரி ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். ஒன்று 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்ம மட்டும்தான் இருக்கோம் இங்கே. ஜஸ்ட் ஆசம். வந்து ஊட்டி போனீங்கன்னா மெயினாக ஊட்டியெல்லாம் கவர் பண்ணாமல் இந்த மாதிரி கோத்தகிரி, இந்த மாதிரி அன்னோன் லொக்கேஷன்ஸை கவர் பண்ணால் செம்ம அழகாக இருக்கும். ஸோ மேலே கோத்தகிரி போயிட்டுருக்கோம், சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன். லெட்ஸ் சீ. ஃபைனலி ஒரு ஹாப்பி நியூஸ், தலைவர் பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டார். இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கான் கோத்தகிரி போனால் தான் பெட்ரோல் கிடைக்கும். ஸோ அந்த 3 கிலோமீட்டர்ஸ் எப்படி போகிறதுன்னு சுத்தமாக தெரியல. ஸோ லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். மணி இப்போ கரெக்டாக 1:47. காலைல 8 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பணும், வழி தெரியாமல் அங்கே இங்கே சுற்றி. பட் வர ரூட்டு சூப்பராக இருக்குது கோத்தகிரியில். என்ன ஒன்று, பெட்ரோல் மட்டும் கீழே மேட்டுப்பாளையத்தை ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் ஸ்நாக்ஸ். கேத்ரின் ஃபால்ஸ். ஒன்றும் எவ்வளோ தூரம் தான் போகணுன்னு தெரில. சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் ஃபால்ஸே வர மாட்டேங்குது. செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக எஸ்டேட்டுக்குள்ளே நைட்டில் தான் போனால் அவ்வளோதான் போல இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த லொக்கேஷன். ரிட்டர்ன் வரதுக்கு வழி தெரிலனா அவ்வளோதான் இவ்வளோ. ஸோ கோத்தகிரி ஃபாரஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ரவுண்டிங் ஆஃப். எப்படி போகிறேன்னு இருக்கு. சூப்பராக இருக்குது லொக்கேஷன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அப்படியே திருப்புறேன் கேமராவை. டீயை பற்றி ரைட்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் லீஃப் இருக்குல்ல, இதுதான் வந்து டீ எடுப்பாங்களாம். இந்த மாதிரி காஞ்சி போன லீஃப்லாம் டீ கிடையாது, இதெல்லாம் வேஸ்ட்டு தான். இப்போ இந்த மொத்த செடியிலேயே இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த டூலிப்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் டீ, மற்றதெல்லாம் வேஸ்ட். ஸோ நம்ம டீ எஸ்டேட்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்மால் லெசன். ஆனால் ஒரு ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது வரைக்கும் போனதே இல்லை. வி கேம் டு கேத்ரின் ஃபால்ஸ். எப்பா எவ்வளோ மோசமானது ரோட்டு, மேலே கீழே இறங்கி வலிக்கி விழுந்து ஃபைனலி. ஆனால் செம்ம ஒர்த்து தான் இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. வாழ்க்கையில் முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணும் எப்பயாவது. இன்னும் ரொம்ப கருத்தாக பேசணும்னு நினைக்காதீங்க. இங்கே வழி இல்லை போகிறதுக்கு. ரொம்ப அழகான ஃபால்ஸு, போயே ஆகணும் எனக்கு.
பட் வழியிலானால இப்போ எப்படியாவது குதிச்சாது கீழே இறங்கி போயிடுவேன். கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி பேர் கிரில்ஸ் எஃபெக்டில் தான் நம்ம இறங்கி வந்துருக்கோம். அந்த இடத்துக்கு வந்துருக்கு. செமையாக ஒழுக்கம் போல இருக்கு. பயத்தை வென்றால் சாதிக்கலாம். இந்த பாதையில் நம்ம இப்போ வந்துட்டோம். 100%ல 200% இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது செம ஒர்க்கு தான். ராவணா படத்துலலாம் பார்த்த மாதிரி செம்மையாக காட்டுக்குள்ள நடந்து வந்த அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் வருது. செம சூப்பராக இருக்குது. ஊட்டிலாம் வந்தீங்கன்னா எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும். பட் ரொம்ப தூரம் நடக்கணும், அதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். செம்ம குளியலுக்கு அப்புறம் இப்போ கிளம்பிட்டு மேலே செம்ம சூப்பாக இருக்கும் ஏறதுக்கு. எப்படி ஏற போகிறோம்னு தெரியல. இறங்கி வரச்சு ஃபால்ஸை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்தாச்சு, குளிச்சாச்சு, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ. பட் எப்படி இது ஏற போகிறோம்னு தெரில. ஓகே, செம்ம பேரமிஸ் எஃபெக்ட் தான் இருக்க போகுது இந்த இடம். லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஒரு டீ கார்டனுக்குள்ளே இருக்கோம் நம்ம. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், அந்த பார்ட்னர்ன்றனே அது யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போ பாருங்க, க்ரைம் பார்ட்னர் மை டாடி. ஸோ இவர் கூட தான் 8 days 800 kilometers. லெட்ஸ் என்ஜாய். ஊட்டி கிளம்பியாச்சு. இப்போது கோத்தகிரி முடிச்சாச்சு. ஸோ வி ஆர் நெக்ஸ்ட் ஊட்டி. இப்போது ஒரு பிட் ஸ்டாப், டீ பிரேக்கு. மிஸ்டர் கிருஷ்ணமோகன் வந்து டீ வாங்கிட்டு இருக்காரு, சூடா பஜ்ஜி. செம்ம குளிரில் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே ஒரு பஜ்ஜியை போட்டு செம்மையாக தான் இருக்கும். We'll meet you in Ooty. குளிர் கிளைமேட்டுக்கு சூடான பஜ்ஜி. குளிர் தாங்க முடியல, வண்டியே ஓட்ட முடியல. க்ளவுஸ் போட்டால் மட்டும்தான் ஓட்டவே முடியும் போல இருக்கு. 5:30 மணி தான், நான் இப்போவே செம்மையாக குளிருது.